உடன்பிறப்பே மயிரே மட்டையன் வசனம் எழுதுவான்டான். அவன் தன்னுடைய சுயநலத்துக்காக குஷ்பு கூட கூட்டணி வச்சு குஷ்புவின் ஆதரவு சிறுக்கு சிமித ஆதரவு எந்த பச்சை துறை இவர் கொள்கைக்காக நிலையற்ற கொள்கையற்ற எதையும் விற்க தயாரானவன் கருணாநிதி. அவன் பின்னாலெல்லாம் நாம் 25 ஆண்டுகள் நிற்கவில்லையா? எம்ஜிஆரை எதிர்த்து இதே மதுரை மண்ணிலே எவ்வளவு கொடுமைகளை எதிர்த்து எம்ஜிஆரின் தடை சட்டத்தை முடித்து மறைந்துவிட்ட பழக்கட பாண்டியனோடு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். எங்களுக்கு செத்தாலும் திமுக கொடி பொத்தி புதைங்கடான்ற அளவுக்கு வந்தோம். ஆனா இந்த அயோக்கியன் தன் மகனுக்கு ஆபத்தென்றால் சர்வகட்சி, தன் மருமகனுக்கு ஆபத்தென்றால் சர்வகட்சி. சிறிது நாளுக்கு முன்னால் சன் டிவிக்கும் ஜே டிவிக்கும் ஒரு தகராறு நினைவிருக்கிறதா உங்களுக்கு? சன் டிவியில காட்டக்கூடாது, ஜே டிவி தான் காட்டணும்னு கேபிள் ஆபரேட்டர்ஸ் எல்லாம் ஜெயலலிதா கூப்பிட்டு கம்பல் பண்ணும்போது கருணாநிதி அதுல 15 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். சும்மா இருப்பானா? சாரி, 150 கோடி ரூபாய். உடனே என்ன பண்ணா, சர்வகட்சி கூப்பிட்டு டாக்டர் ராமதாஸ் 3 மணிக்கு எழுப்பி கூட்டிட்டு போய் அங்கெல்லாம் வச்சு சர்வகட்சி கூட்டு கண்டிக்கலாம். முரசொலி செல்வம் அவர் ஏதோ கார்ட்டூன் வெளியிட்டாங்க. அவர் ஒரு ஜென்டில்மேன் கருணாநிதி குடும்பத்திலேயே. அந்த செல்வத்துக்கு ஒரு ஆபத்து வந்தது. அவர் பத்திரிகைகள் சேடப்பட்டி முத்தையா உரிமை பிரச்சனை கொண்டு அவர் கைது செய்யும் போது சர்வகட்சி கூட்டம். ஏப்பா, தம்மம்பட்டியிலும் ஆத்தூரிலும் திருப்பரங்கு